வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம செண்பகப்பூ செடி எப்படி வளர்க்குறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. செண்பகப்பூவில் பொதுவாக 3 வெரைட்டிஸ் இருக்குது. மஞ்சள், வெள்ளை, ஆரஞ்சு அப்படிங்கிற 3 வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது மஞ்சள். இது வந்து ஹைப்ரிட் வகையை சேர்ந்தது. இது வந்து மரம் அளவுக்கு கூட வளரக்கூடியது நாட்டு செண்பகப்பூ. இது ஹைப்ரிட்டுங்கிறதுனால இது செடியாக வரக்கூடியது. சின்னதாக இருக்கும்போதே உங்களுக்கு வந்து பூ வைக்கிறக்க ஆரம்பிச்சிரும். இது பாருங்கள், சின்ன செடியாக தான் இருக்குது. இது போல் சின்ன செடியாக தான் இருக்குது. இது வந்து சின்னதுலேயே பூ வைக்கிறக்க ஆரம்பிச்சிருச்சு. இதே நாட்டுது அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் பெருசாக மரம் மாதிரி வளரும். இந்த செண்பகப்பூ வந்து தலையில் வந்து அடிக்கடி வச்சுக்கலாம். நிறைய தலைவலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது கொஞ்சம் அலர்ஜியாக தெரியும். மற்றபடி வந்து எல்லாருமே இது யூஸ் பண்ணலாம். ரொம்ப வாசனையான ஒரு மலர். அதாவது வீட்டில் வந்து எப்பயுமே வீட்டை சுற்றி வாசனையான மலர்கள் இருந்தால் பாசிட்டிவ் எனர்ஜிஸ் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த வகையோடு ஒப்பிடும்போது இது வந்து ரொம்ப ஒரு வாசனையான மலர். இது வந்து வீடுகளில் நம்ம கண்டிப்பாக வளர்த்தலாம். இது தரையில் தான் வச்சு வளர்த்தணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு பாட்லேயோ அல்லது கண்டெய்னர்லேயோ நீங்கள் இந்த செண்பகப்பூ செடியை வந்து வச்சு வளர்த்தலாம். ஹைப்ரிட் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி சின்னதுலேயே பூ பூக்கும், நமக்கு நிறைய பயனுள்ளதாக இருக்கும். இது வந்து எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த குச்சிகள் இருக்கு இல்லைங்களா, இந்த குச்சியை வந்து உடச்சி நான் ஆல்ரெடி உங்களுக்கு பதியம் போட்டு காமிச்சிருக்கேன். முல்லை, மல்லி எல்லாமே பதியம் போட்டு காமிச்சிருக்கேன். அது போலவே நீங்கள் இந்த குச்சியை உடச்சி மேலே இருக்க இலையெல்லாம் கட் பண்ணிவிட்டு பதியம் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வாரத்தில் இந்த செடி வந்து தழைஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் வேறு எதில் வைக்கிறீங்களோ பெரிய பாட்டில் எடுத்து அதை மாற்றி வச்சுக்கலாம். இந்த செண்பகப்பூ வந்து நீங்கள் வீட்டில் வளர்த்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இது வந்து பெரும்பாலும் இப்போது அருகிட்டு வர ஒரு ரகமாக இருக்குது. இது வந்து வெளியில் அதிகம் கிடைக்கிறதில்ல. நம்ம வந்து வீட்டில் வச்சு இதை வளர்த்துனா ரொம்ப நல்லா இருக்கும் அதனுடைய வாசனை. இதை வந்து நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.